பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது அதிகாரத்துல 40வது வசனத்தை பைபிள்ல வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். இன்னைக்கு நம்ம திருப்தி ஆகாம இருக்கிறோமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு கேட்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தேவ சமூகத்துல நம்ம கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். வாய் திறந்து கேட்கணும். எப்படி கேட்கணும்? நிறைய பேருக்கு அது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எனக்கு இது தேவையா இருக்குன்னு சொல்லி தேவையான காரியத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்கணும். அது முதல்ல சிந்திக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கேட்பது பெருசல்ல, நம்ம கேட்கிற காரியம் நமக்கு அது தேவையா, இப்போ அவசியமா அப்படின்னு சொல்லி சிந்திக்கணும். ஏன்னா கேட்பது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அவர் சிந்திப்பாரு, என் மகன் கேட்கிறான், என் பிள்ளை கேட்கிறா, இதோ அவளுக்கு தேவையானதா இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து யோசனை பண்ணுவார். அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் கேட்பதெல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்துருவாருன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க கேட்கக்கூடிய தகுமான்னு சொல்லி சிந்தித்து பார்த்து பாயிண்ட் என்னன்னா, தேவ சித்தத்தின்படி கேட்கணும். கர்த்தருக்கு இது சித்தமா அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திக்கணும். முதல்ல உங்களுக்கு இது தேவையா? ரெண்டாவது, நான் கேட்பது கர்த்தர் விரும்புகிற காரியமா சிந்திக்கணும். இது ரெண்டையுமே செய்யாம மொட்டையா உட்கார்ந்து கேட்டார்கள்னு சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறாங்க, கேளுங்கள் தரப்படும் சொல்லி இருக்கிறாங்க, நான் கேட்கிறேன்னு சொல்லி தகாததை, கர்த்தருக்கு பிடிக்காதத, உங்களுக்கே தெரியும் ஆண்டவர்கிட்ட கேட்டா வராதுன்னு சொல்லி அதையெல்லாம் கேட்டுட்டு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்க டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். தயவு செய்து எனக்கு பிரியமானவங்களே, நீங்க கேட்டு பாருங்க ஆண்டவர்கிட்ட. தோ பலவீனம் நீங்கணுமா, தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், என்னை தகப்பனை தொட்டு ஆசீர்வதிங்க. ஏன்னா நமக்கு வருகிற பலவீனத்தை எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில சுமந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது நமக்கு பலவீனம் வரக்கூடாது. அப்படி ஒருவேளை பலவீனம் வந்ததுன்னா அது ஒருவேளை தேவ நாமத்தின் மகிமைக்காக இருக்கும், இல்லைன்னா நம்முடைய பாவமா இருக்கும், இல்ல நம்முடைய சந்ததியின் சாபமா இருக்கும். அதை நம்ம அறிந்து நம்ம செபிச்சோம் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்துல கேட்டோம்னா கர்த்தர் விடுதலை செய்வார். அதே போல கடன் பிரச்சனை மாறுவதற்கு நீங்க முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? உள்ளத்தின் ஆழத்துல சிந்திக்கணும். நான் கடன் வாங்க மாட்டேன், நீர் என்னை விடுதலை செய்வீரானால் நான் இனி கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல நீங்க உத்தரவாதம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உள்ளத்தை தான் பாக்குறாரு இல்லையா? நீங்க உத்தரவாதம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை என்னையும் கடன் பிரச்சனையில இருந்து நீக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிரியமான ஜனமே, உள்ளத்தின் ஆழத்துல நீங்க உண்மையா டிசைட் பண்ணிக்கணும். தேவசத்தின்படி வசனத்தின்படி நீங்க செபிச்சீங்கன்னா கேட்டீங்கன்னா இயேசு உங்களுக்கும் எனக்கும் தர கொடுக்க விடுதலை செய்ய அவர் ஆவலாக இருக்கிறார். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ உம்முடைய ஜனம் கேட்டார்கள், அதை கேட்டு நீர் ஆண்டவர் உமக்கு சித்தமானதை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தீர். அவர்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறபடி நான் கொடுத்து ஆசீர்வதித்தீர். அப்படியாகவே நாங்க கேட்கும் போது ஆண்டவரே, இதோ எங்களுக்கு உகந்ததை, உமக்கு சித்தமானதை சரியாய் கேட்கவும் அதை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் விளங்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.